பல்லு எனக்கு இப்பவே பெருசா, அப்போ ரொம்ப பெருசா இருக்கும். இப்போ கொஞ்சம் வயசானங்காட்டி அப்படியே அந்த முகத்து சதையெல்லாம் இறங்கல, மேல் உதடும் கொஞ்சம் இறங்கி பல்ல மூடிட்டு இருக்குது. இல்லாட்டி அப்பெல்லாம் இந்த அளவுக்கு இருக்கும். போய் சிவகுமார் அண்ணா கிட்ட தான், அப்பா கிட்ட தான் போய், அண்ணா பல்லு ரொம்ப பெருசா இருக்குன்னு என்னென்ன பண்றது அப்படின்னா, இது கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பிலே இதெல்லாம் யோசிச்சுட்டு வர வேண்டாமா இங்க வந்து சொன்னேன். அதே பல்லு தானே கோயம்புத்தூர் இருக்கும்போது இருந்த அளவுக்கு தான் பல்லு இங்கேயும் இருக்குது. அண்ணா இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கண்ணா அப்படின்னா, மந்த வழியில ஒரு டாக்டர் பேர் சொல்லி அங்க போய் கொஞ்சம் பல்ல ஃபைல் பண்ணி ராவிடுங்க அப்படின்னாரு. அங்கே போய் டாக்டர்கிட்ட போய் உட்காந்தாச்சு. காட்டுங்க எல்லாம் காட்டி அந்த ஒரு சின்ன சக்கரை முக்கிறோம் இங்கே பல்ல வச்சு தேய்க்கிறாரு. முன்னாடி பவுடராக கொட்டுது. கிட்டத்தட்ட கால்வாசி பல்ல அரைச்சி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா பல்லு சரியாது, பல்லு பெருசாக தெரியுது. டாக்டர் அது கலை வெறி, நம்ம வந்து சினிமாவில் நடிச்சு ஆகணும். டாக்டர் இன்னும் ஓட்டுங்க டாக்டர், இன்னும் ஓட்டுங்க, பவுடரா தெரிக்குது. இனிமே பண்ண முடியாது டாக்டர், பரவாயில்ல டாக்டர், இன்னும் பல்லு பெருசா இருக்குது, இன்னும் கொஞ்சம் அரைச்சி விடுங்க அப்படின்னா, இதுக்கு மேல அரைச்சோம்னா ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது, சூடா காஃபியும் சாப்பிட முடியாது, பரவாயில்லையா அப்படின்னாரு. பரவாயில்ல டாக்டர் பண்ணுங்க, இதுக்கு மேல பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் பல்ல சின்னது பண்ணி நடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 250 படம் நடிச்சதுக்கு அப்புறம் கார்த்திகிட்ட வந்து மாட்டுனா, நலன் குமார் சாமி சார் இந்த படத்துல இதில் நான் வில்லனா நடிச்சுக்கிறேன், வாத்தியார் படத்தில் வில்லனா நடிச்சுக்கிறேன் பாருங்க, ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்டான கெட்டப் பண்ணலாம் சார், என்ன சார் பண்ணலாம்? பல்லு வச்சுட்டா சார். சார் 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பல்லு சைஸ் குறைச்சிட்டா சார் நடிக்கவே வந்தேன். பல்லு வைக்கிறதுனா சார் சின்ன பல்லு பாரு, கார்த்திக் எல்லாம் வைக்கலாம், கார்த்திக் வைக்கலாம், கமல் சார் தான் ஃபர்ஸ்ட் வச்சாரு, கல்யாண ராமன் தான் ஃபர்ஸ்ட் கமல் சார் பல்லு வச்சாருன்னா, கமல் சாருக்கெல்லாம் சின்ன பல்லுங்க போது அதுக்கு மேல பிக்ஸ் பண்ணா அந்த பெரிய, நம்மளுக்கு ஏற்கனவே மாட்டு பல்லு மாதிரி இருக்குது, இதுக்கு மேல ஒரு பெரிய பல்ல எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கேட்டேன். இல்லை சார் அது பண்ணிடலான்னு சொல்லி அப்படி ஒரு பல்ல வச்சுட்டு நடிச்சுக்கிறேன். அப்பா வந்து பல்ல சின்னது பண்ணி விட்டாரு, மகன் வந்து பல்ல பெருசு பண்ணி விட்டாரு. என்ன பண்ற? எனக்கு இந்த படம் ரொம்ப நம்பிக்கையா இருக்குது. அதனால வந்து இந்த படம் வந்து கண்டிப்பா ஜெயிக்கணும். தம்பி ஞானவேல் ராஜாக்காக கண்டிப்பா ஜெயிக்கணும், தம்பி கார்த்திக்காக ஜெயிக்கணும்.